நல்ல பிதாவே ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. பரிசுத்த ஆவி எங்கோடு அங்க என்ன உண்டு? விடுதலை. நம்முடைய ஆவியை பெறாதும் நம்முடைய நல்ல தேவ பிள்ளைகளே, வர வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நமக்கு ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டங்கள். அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க ஒரு நல்ல கிருபை பெற்றவங்க, நல்ல வரம் பெற்றவங்க, நல்ல பயன்படுற ஒரு பாத்திரம், நல்ல உலகம் அங்கும் பயன்படுற ஒரு பாத்திரங்கள். அதனால் தேவ பிள்ளைகள், நீங்கள் வெள்ளிக்கிழமை எல்லாரும் வரணும். இன்னொரு ஆத்மாவை கூட்டிடணும். வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் கொடுத்து வரலாம் அதை கேட்போம். கை வைத்துங்க. வேற உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா வீட்டில்? வெள்ளிக்கிழமை கொடுத்து வர முடியாதவங்களாம் கை வைத்துங்க. வர முடியாதுனால ரொம்ப வேலை இருக்கு வீட்டில். நல்லா வைத்துங்க. யாரும் வர முடியாது வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்கு சாயங்காலம். நல்லா வைத்துங்க. உங்களுக்காக ஜோமணும். வெளிப்பட்டு 3 நாள் கூட்டத்துல கண்டிப்பா நீங்க உள்ள இருக்கணும். நீங்களும் வரணும், மற்றவங்களை கூட்டிட்டு வரணும். அதையில சொல்லுங்க. போகும்போது எல்லாரும் நோட்டீஸ் வாங்கிட்டு போகணும். அல்லேலூயா. 3 நாள் கூட்டத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கணும். இந்த கூட்டம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்களே வீட்டில் வந்து உட்கார்ந்தீங்கன்னா நம்ம கூட்டத்துக்கு யாரும் வருவாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் கூட்டத்தை நடத்தி கொடுக்கணும். தேவைகள் சந்திக்கப்படணும். கிறிஸ்து நாமும் மையப்படும். இந்த நோட்ஸ் கொடுங்க. எல்லாரும் உற்சாகமான நோட்ஸ் பார்க்கட்டுக்கும் கொடு. யாரும் மறந்து வீட்டில் உட்காந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள்ள இருக்கணும்னு சொல்லி கொடு. யார் வீட்டு ஊரட்டு போயிடக்கூடாது, கூட்ட விட்டு போயிடக்கூடாது. சபைக்கு வரணும்னு சொல்லி கொடு. பஸ்ஸை கொடு. அங்க உள்ள பஸ்ஸை கொண்டு கொடு. சொல்லுங்க சொல்லுங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு. சனிக்கிழமை பகல் கூட்டம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை பகல் கூட்டம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால கூட்டம் உண்டு. அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க உற்சாகமா பரிசம் பண்ணணும். அதுக்கு நீங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கணும். நீங்க வீட்டில் உட்கார்ந்து உங்க சேர் ஃப்ரீயா கிடக்கும். நல்லா சொல்லுங்க. யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை வர முடியாதவங்களாம் சொல்லுங்க. இப்போ எழுப்பி சொல்லுங்க. கை வைத்து யாரும் வர முடியாது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கொடுத்து யாரும் வர முடியாதனால கை வைத்துங்க. எல்லாரும் வைத்தல. வெள்ளி சனி 3 நாள் கொடுத்து இருந்து ஆக வேண்டும். அல்லேலூயா. மற்ற இன்னொரு ஆத்மாவை நீங்க கொண்டு வந்து ஆக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. நோட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா? நோட்டீஸ் எல்லாம் பார்த்தாச்சா? இப்ப பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஞாபகத்துக்கு தான் தந்திருக்கு. கூட்டம் முடியும் போது தரக்கூடாது. அவர் வரும் நாளிலே என்னை கரவசித்து அன்பை கூப்பிட்டு சேர்க்கும் வா. அவர் வரும் நாளிலே என்னை கரவசித்து அன்பை கூப்பிட்டு சேர்க்கும் வா. அவர் சமூகத்தில் அங்கியவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடவே பாடுவோம். அவர் சமூகத்தில் அங்கியவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிறு வயதில் என்னை கூறி கூறிட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். எல்லாரும் பாடுவோம். சாபா ராஜா ராஜா நீரா ரமலா சந்தனா ரூலாபா நாகரமா நமது சிவனை எனக்கோ மழை
சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த திங்கட்கிழமை ஒரு ஊழியர் ஐக்கியம் நடந்தது. அது ஒரு கமிட்டி மீட்டிங். நம்ம ஐக்கியத்தில் உள்ள எல்லா பாஷனும் சேர்ந்து நடத்துகிறோம். ஏதாவது ஒரு சபையில தான் வைக்கணும், நம்ம சேவை வைக்க வேண்டிய கணக்கெல்லாம் கிடையாது. அவங்க உங்க சபையில வைங்க சொன்னதால வைக்கலாம். அந்த உதவி செய்ய ரொம்ப தூரத்தில் உள்ள ஊழியக்காரங்களாம் வந்தாங்க, போன் பண்ணி சொன்னாங்க ஊழியர் ஐக்கியம் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது, உங்க இடம் ஒரு பிரகாசமா நல்லா இருக்கு, ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, நல்ல உணவை கொடுத்தீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா, நல்ல உணவை கொடுத்தீர்கள், நல்ல எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது, உங்க ஊழியத்தை ஆண்டு ஆசீர்வதிப்பார், நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுவீன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார், இடத்தை ஆண்டவர் நேசிக்கிறதுனாலதான் அவங்க வந்த ஊழியக்காரர்கள் அம்பாசமுத்திரம், சேர்மா தேவி, அப்படி தூரத்தில் உள்ள எல்லா ஊழியர்களும் ஆண்டு கூட்டி சேர்த்து ஆண்டு உதவி செய்கிறார். எல்லா விசுவாசிகளும் ஒத்துழைத்தீர்கள், வேலை செய்தீர்கள். அதுல ஒரே ஒரு நபர் காணியை கொடுத்து தாங்கினது ஒரு பெரிய பாக்கியம். ரொம்ப செலவு, அது பெரிய அமௌண்ட் செலவுலாம் வந்தது. ஆனாலும் திரும்பியால் ஆண்டு அவளை பாதுகாத்து அந்த கூட்டத்தை ஆண்டு நடத்தி கொடுத்தார். ஆண்டுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தால 3 நாள் கூட்டம், நமக்கு அது ஒரு மகிமையான ஒரு கூட்டம். அழைக்கப்பட்ட ஊழியர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். நீங்க எல்லாரும் வந்தாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனால தேவ பிள்ளைகள் நீங்களும் வரணும், மற்றவர்களை கூட்டிட்டு வரணும். 3 நாள் நமக்கு சாப்பாடு செலவுகள் இருக்கிறது, நிறைய தேவைகள் இருக்கிறது. வர்ற ஊழியக்காரர்களுக்கெல்லாம் காணி கொடுக்கணும், கேசியம் போடுறவங்களுக்கு காணி கொடுக்கணும், அழைக்கப்பட்டு 2 பாசு காணி கொடுக்கணும். எவ்வளோ பெரிய தேவைகள். அவங்க டிக்கெட்டு போடுறது, டிக்கெட்டு போடணும். நீங்க அதனால தேவ பிள்ளைகள் நீங்க உற்சாகமான கொடுக்கறதுல தேவ பிரியமா இருக்கிறாய். கட்டாயம் இல்லை, வரியும் கிடையாது, நம்ம சபையில வரி போட மாட்டோம். அதனால நீங்க சந்தோஷமா கொடுத்தா போதும், யாரும் கட்டாயமாக இல்லை. யாரும் கொடுக்கலன்னு சொல்லி நாங்க கவலைப்பட மாட்டோம். எல்லாம் சொல்லுங்க. அதனால யாரும் நீங்க ஐயோ நம்ம காணி கொடுக்கலன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. இதுவரை 13 கூட்டங்களை ஆண்டு நடத்தி கொடுத்திருக்கிறார் விசுவாசத்துல. வேற ஊழியர் கூட்டம், கமிட்டி மீட்டிங் எத்தனையோ கூட்டத்தை ஆண்டு நடத்தி கொடுத்திருக்கிறார். எல்லாமே விசுவாசத்துலதான். இன்னும் கடைசி வரையிலும் இந்த சபை ஊழியம் 3 நாள் கூட்டங்கள் எல்லாம் விசுவாசத்துல நடக்கும். கடைசி வரை இது வரி போடப்படாது. காணி கொடுக்கலன்னு சொல்லி யாரும் சொல்ல போறதே இல்லை. ஏன்னா இது என்ன ஊழியம்னா, இது விசுவாச சபை ஊழியம், ஆவிக்கிற சபை ஊழியம். அதனால தேவ பிள்ளைகள் உங்களால் முடிந்த அளவு உற்சாகமாய் கொடுங்கள். போன கூட்டத்துல ஏகப்பட்ட செலவு, எல்லாரும் கொடுக்க முடியல, திருவிழா செலவா இருக்கிறதுனால திருவிழா செலவுக்கு பணம் வைத்ததுனால இந்த ஆவிக்கிற சபையை காணி கொடுக்க முடியல உங்களால. அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் இது ஆண்டு நடத்துவார்னு நம்புகிறேன். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் எல்லாரும் கொடுப்பீன்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 3 நாள் கூட்டத்துக்காக, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கூட்டத்துக்காக நல்ல கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நோட்டீஸ் கொடுத்துருக்கு, வால் போஸ் ஒட்டி இருக்கு, கட்டுவட்டு வச்சிருக்கு. கத்துடைய நாம மட்டும்தான் மையப்படணும். ஆமை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். ஊழியக்காரங்களை காணும்போது ஒரு அன்போடு ஏற்றுக்கொண்டு ஒரு மனப்போக்கம் தேவை. அப்படி ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும்? இவங்க ஊழியக்காரங்க வருதுனால நமக்கு ஒரு ஆசீர்வாதம்னு நினைக்கணும். அல்லேலூயா. அப்பதான் ஆபிரகாம் பாருங்க, 3 தேவ பிள்ளைகள் பசுத்தவங்க கடவுளே இறங்கி வர ஆபிரகாமை தேடி. ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரேன்னு சொல்றான். இந்த 3 கண்ட உடனே தலை குனிந்து அவங்களை ஏற்றுக்கொள்றான், வாங்க. அது மட்டும் இல்லாதபடி கொஞ்சம் இந்த மரங்களில் சாய்ந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன். பாருங்க, இந்த தெய்வ பிள்ளைகள் இந்த உலகில் இருந்த முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. நாங்கள் அப்படி கொடுத்துருக்கோம்னால எப்போ கொடுத்தோன்னா ரொம்ப ஏழையாக இருக்கும்போது நல்ல சாப்பாடு கொடுத்தோம் ஊழியக்காரங்களுக்கு. ஊரில் துணி வாரம் பண்ணும்போது வார ஊழியர்கள்லாம் நல்லா சாப்பாடு கொடுப்போம், நல்ல அவங்கள நேசித்தோம். இப்போ வர வர நாங்களும் அதே மாதிரி ரொம்ப நேசித்த மாதிரி இல்லை. அப்படி யாருக்கு எங்கள் ஊழியர் அந்த ஊழியக்காரங்களும் அதிகமாக எடுத்து வரத்தும் இல்லை. உறவுக்கு ஒருவர் அந்த காலத்து மாதிரி இப்போ அன்பு இல்லை. எல்லா ஊழியரும் எங்கள் வீட்டுக்கு வரத்து இல்லை. ஆனால் நான் நிறைய ஊழியரை தேடி போகிறேன், நிறைய ஊழியர்களை சேர்ந்து நிறைய ஊழியர்களை செய்கிறோம். இப்போ பெரிய பெரிய கூட்டம் நடத்துகிற போது, இந்த பெரிய ஃபங்க்ஷன் நடத்தும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த சாப்பாடை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ அருமையான சாப்பாடு போட்டுட்டீங்க, இது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் பாருங்க எவ்வளவு அழகான காரியம். எல்லாம் சேர்ந்து ரொம்ப வாசிங்க, 3 வாசிங்க. ஆண்டவரே, உங்களுடைய கண்ணு கிடைத்திருந்தால் நீர் உங்கள் அடியான வெற்றி கடந்து போக வேண்டாம். நீர் அடியான வெற்றி கடந்து போக வேண்டாம். அப்ப அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்ன இருக்கு. நம்மனா ரொம்ப ஏழையா எளிமையா இருக்கும் போது காணி கொடுக்க ரூபாய்னா சேலை பேண்ட் ஷர்ட்லாம் கொடுத்துருவோம், சும்மா கொடுத்து விட்டுருவோம். அவங்களுக்கு நிறைய ஒழுங்கு ஐக்கியம் வச்சிருந்தேன் அந்த காலங்களில். இப்போ அவங்களாம் நம்மகிட்ட ஐக்கியம் இல்லை, யாரும் வருத்தம் கிடையாது. ஒரு பொறாமை நிமித்தம் அவங்க அப்படி ஒதுக்குறாங்க. இப்போ நிறைய ஊழியருக்கு நமக்கு ஒரு ஐக்கியத்தை ஆண்டு ஏற்படுத்தினார். நான் இல்லை, ஆண்டு ஏற்படுத்தினார். அப்ப தேவ பிள்ளைகள் நம்ம ஊழியக்காரங்கனாலே ஆண்டவர் மாதிரி நினைக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு மாதிரி நினைக்கணும். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் வந்தது ஆண்டவர் தான். ஆனா அவன் ரொம்ப தன்னை தாழ்த்துகிறான். தாழ்த்தி அவன் என்ன செய்யலாம் பாருங்க, 4 சேர்ந்து 4 வாசிங்க. கொஞ்சம் தண்ணீரும் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மண்ணை சாய்ந்து கொண்டு நீங்கள் உங்கள் இறுதிகளை திடப்படுத்தி கொண்டு வாசிங்க. நீங்கள் அப்பவும் கொண்டு வரும், அப்போது நீங்கள் உங்கள் வழியாய் போகலாம். அலையில சொல்லுங்க, நீ சொன்னபடியே செய். நாங்க இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஏசாவை ஆஸ்வதிக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றா, நீ வேட்டையாடி நீ சமைத்து எனக்கு என்ன கொடு, ஆகாரம் கொடு, நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவ தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பெற்றோர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். எனக்கு ஒரு ஊழியர் போன் பண்ணார், அவர் ஊர் ரொம்ப தூரம், காலேஜ் வந்து போன் பண்ணார். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் சொன்னார். சந்தோஷம் வந்து சொல்லி நீங்க எங்க ஆலயத்துல வந்து கால் வைத்ததுக்காக நன்றி சொன்ன. அதை சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தி வந்தது. அவங்களை நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம சாப்பாடுகளை சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல வேலை எல்லாம் நல்ல பந்தி
பரமாறினாங்க, நல்ல வேலை செய்தாங்க. உழைச்சதுனால அப்படி செய்ய முடியாது. ரொம்ப வேலை, ஏகப்பட்ட வேலை நினைக்கிறார். புது குழந்தையும் ஆண் குழந்தையும். அவன் தேவ பிள்ளைகளை இப்ப ஆபிரகாம் பாருங்க எவ்வளவு ஆவலோடு போகிறான். 6ஆம் வசனத்தில் சேர்ந்து வாசிங்க. போதும். இந்த ஒரு வார்த்தை இப்ப இருக்க மனைவிட சொன்னா என்ன நடக்கும்? யார கட்ட சொல்லுங்க. இப்ப இருக்க மனைவிமார்கிட்ட சொன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க. எத்தனை படி மாவு? 100 மாவு பிணையதுக்கு ஏற மாட்டேங்குது. ஒரு கிலோ, ஒரு அரை கிலோ மாவு பிணைய கூட ஏறாதிப்போம். எத்தனை படி மாவு? 3 படி மாவு எடுத்து பிணையணும்னா லேசான காரியமா? அந்த நாட்டில் அப்படி நடந்திருக்கு. அந்த காலங்கள் அப்படி நடந்திருக்கு, செய்திருக்காங்க. பெண்கள் அப்படி வேலை செய்திருக்காங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை படி மாவு சொல்லுங்க? 3 படி. 3 படினா 3 கிலோவா இருக்காது, 3 பக்காவா இருக்கும். அதெல்லாம் 3 மரக்காலா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வாசிங்க. போதும். அவர்கள் புசித்தார்கள். வேலைக்காரன் எவ்வளவு ஸ்டடியா இருக்கான் பாருங்க. வேலைக்காரன் ஒரு கண்ணுக்குட்டியை சமைத்திருக்கான். ஐயா அல்லேலூயா. ஆபிரகாமும் சமைச்சிருக்கிறான், சாராலும் சமைச்சிருக்காங்க. எல்லாருமே சமையல் வேலையில ரொம்ப திறமையான ஆட்களா இருக்காங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கண்ணுக்குட்டியை அடிக்கணும் பாருங்க, எவ்வளவு மனப்பூர்வமா கொடுக்கிறதுக்கு. அவ கொடுக்கிற விஷயத்துல உணவுன்னு வரும்போது கொடுக்கிற விஷயத்துல தேவ பிள்ளைகள் ஞானமா செயல்பட வேண்டும். நீங்க ஞானமா செயல்பட்டாதான் அவங்க ஆஸ்வதிப்பாங்க. சாப்பாடு ஏதாவது குறை ஆயிட்டுனாக்க ஆசீர்வாதம் கிடைக்காது. உப்பு சரியா போடல, சரியா சமைக்கல, ருசி இல்லைன்னு சொல்லிட்டு கோவத்துல போயிருவாங்க. இவன் சாப்பிட்டுட்டு தான் யார் ஆசீர்வதிக்கணும்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கணுங்க எண்ணத்திலே இருக்கிறாங்க. அவர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சாப்பாடு கொடுக்க விஷயத்துல சந்தோஷமா, மனப்பூர்வமா, மகிழ்ச்சியா, ரொம்ப நேர்த்தியா செய்ய வேண்டும் சாப்பாடு. எத்தனையோ விதமான மாவு இருக்கும். ஆனா என்ன, அந்த மாவுக்கு என்ன பெயர் சொல்லுங்க? மெல்லிய மாவு. எவ்வளவு ரகசியம் இருக்குல்ல. எத்தனையோ விதமான மாவு இருக்கு. அதுவும் கொஞ்சம் மாவு கிடையாது, 3 படி. என்னது அவங்க வெளியில பரிசுத்தவான்களை உள்ள சாராயம் செய்யல, பார்க்கல, பார்க்காம அங்க வேலை இருக்கு. வேலைக்காரன் வேலை செய்யறான். இப்ப யாராவது ரோட்ல போற ஊர்ல கூட்டு வந்தா என்ன நடக்க போன நமக்கு என்ன செய்யாது தெரியாது. என்னோட காலத்துல காலம் அப்படியே தலைகளை மாறிடுச்சு. என்னன்னா, வேலை செய்ய பலன் இல்லை, வேலை செய்ய பலன் இல்லாத ஒரு காலம் ஆயிடுச்சு. வேலை சொல்லுங்க. அந்த ஒரு வாரத்துக்கு மேல காய்ச்சல் வீட்டமாகும். எனக்கும் காய்ச்சல் சளி. திடீர்னு ஒரு நாள் 1:30 மணி வரை சாப்பாடு கிடைக்கல வீட்டுல. ஏன்னா பிள்ளைகள் 7, அதான் சாப்பாடு கிடைக்கல. 1 தான் கிடைச்சிருக்கோம். பிள்ளைகள் 7-10 நேரம் சாப்பாடு தரக்கு ஆள் இல்லை. அப்புறம் 6 மணி என்ன சாப்பாடுனா உடனே சாப்பாடு போக சொன்னா, பைக்கு பார்த்தா பைக் இல்லை, வெயில், கடுமையான வெயில், நடந்து ஹோட்டலுக்கு போறேன். அது நாங்கள் சாப்பாடு மத்தியானம் கிடையாதுன்னு சொன்னான். இப்படியே பார்த்து நான் சொன்னான், வேற ஆள் கொடுக்குற சாப்பாடு உங்களுக்கு தாரேன்னு சொல்லி தந்தான். என்ன சொல்லுங்க, ஜீவம் போற நிலைமைக்கு வந்துட்டோம் நாங்க. சாப்பிட்டோம், உயிர் வந்துச்சு. இதான் மனுஷோட நிலைமை. 3 படி நெல் மாவு பெறணும்னு சொன்னா எவ்வளவு பண்ணுவா? எந்த ஊழியக்காரன் கூட்டு இருக்கு போயில நானே நிற்க முடியாம இருக்கேனே. நீ 3 படி மாவு பண்ணிருக்க, ஆட்டுக்குடி அடிக்கணுங்கிறியே, அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்பா. என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அந்த காலத்துல நடந்த சம்பவத்தை பாருங்க. சமையல்காரன் எவ்வளவு திறமை, வேலைக்காரன் எவ்வளவு திறமையா இருக்கான்னு பாருங்க.
சமைக்க ஐயா. ஆபிரகாம் எவ்வளவு திறமை இருக்கான் பாருங்க. அவனும் சமைச்சிருக்கான். வர்றவங்களை சந்தோஷப்படுத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. வர்றவங்களை என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும். இந்த வருஷத்துக்கு போன வருஷம் ஒரு மீட்டிங் நடக்கும்போது நல்ல சாப்பாடு கொடுக்க ஆண்டு உதவி செய்தார். இந்த மீட்டிங்ல கொடுக்க முடியாதுங்க ஒரே கவலை எனக்கு. எப்படி கொடுக்க போறோமோ என்ன கதியோ. வீட்டில் ராணி உடம்பு சரியில்லை, காய்ச்சல், சமைக்க முடியாத சூழ்நிலை. விசுவாசம் எடுத்தா எல்லாம் வேலை செய்யணும். ஒரே பயம் இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை, அவள் உடம்பு சரியில்லை, மீட்டிங் நிப்பாட்ட முடியாது. அந்த பெரிதாள பாஷையில சொன்னோம், அவரும் முடியாது, நான் கொண்டு மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரு திடீர்னு வந்து கரெக்டா 12 மணிக்கு கொண்டு வச்சாரு. சொல்லுங்க அல்லேலூயா. அது அவங்க பாடியில ஒரு சாப்பாடு, வடை சாப்பாடு. எல்லாம் கத்துற அதிசயமா நடத்துறதுனாலதான் அவங்க எல்லாரும் மகிமையா இருந்தனாலதான் அவங்க சொன்னாங்க, இது எல்லாரும் பேர் சொல்லிட்டு போனாங்க. நல்லா சொல்லுங்க. அது ஆபிரகாம் பாருங்க, அந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான்களை ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இவ்வளவு காரியங்கள் செய்யலாம். துரிதமா செய்யலாம். துரிதமா செய்த உடனே, அந்த துரிதமா பையை செய்த உடனே எல்லாருக்கும் அடுத்த வாசிங்க. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உலகமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. போதும். அல்லேலூயா. சாராள் இதயத்துல நகைத்தாள்ங்கிறதை கர்த்தர் கண்டார். சாராள் சொல்றார், நான் அப்படி நகைக்கலைன்னு சொல்றார். ஒரு காரியத்தை கூலிக்காரங்க வந்து உங்களுக்கு அதிசயம் நடக்கும்னு சொன்னா விசுவாசி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நடக்கும், பாஷ சொல்லியாச்சு, நடக்கும்னு சொல்லணும். இது எங்க நடக்கும்? இது எங்க நடக்க போகுது? அப்படி நடக்கிறதுக்குள்ள சாத்தியமே இல்லை. அப்படி சொல்லி நினைச்சா அந்த வார்த்தை வெளிவிட்டால் அற்புதம் என்ன செய்யும்? தடைப்படும், நடக்காது. இவன் நகைத்ததுனாலதான் ஈசாக்கு திருமணத்துல உயிரோடு இல்லைன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, ஈசாக்கு திருமணத்துல சாராள் உயிரோடு இல்லை. அவன் தேவ பிள்ளைகள் ஆண்டு வார்த்தை கடந்து வரும்போது அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரசங்கம் பண்ணும் போது மூஞ்சில எள்ளு போட்டு பொறிக்க மாதிரி பிரசங்க எப்படி அது நடக்கும்? என்ன விஷம் எட்டு போட்டு பாச நமக்கு என்ன இன்னைக்குள்ள செய்தி இதுதான் சொல்லி கேட்டாலும் ஆசீர்வாதம். எரிச்சலோடும் கோபத்தோடும் சண்டையோடும் கேட்டுட்டு இருந்தா எப்படி அதிசயம் நடக்கும்? நிறைய மனித வாழ்க்கையில் அதிசயம் நடக்காம போற காரணம் இதுதான். பசங்க இப்படியா பண்ணுவாங்க, அது அப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி ஒரு யாக்கியானம். நீ வந்து பண்ணி பாரு, உனக்கு தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை மட்டும் பேசுறாங்களா? வேதத்தை பேசுறாங்க, யாருக்கு பேசுறாங்க? நமக்கு தான் பேச நினைக்கிறோம். அல்ல சொல்லுங்க. இப்ப நான் பேசுறது என்னது? வேதம். இவள் நகைத்ததுனாலதான் இவள் பெத்த பிள்ளை திருமணத்துக்கு வயது செய்யல இருக்க முடியாமல் போயிட்டு. ராகேல் அந்த விக்கிரங்களை வெறுக்காதனாலதான் ராகேல் யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யல, காண முடியாமல் செத்து போனாள். ராகேல் சாபத்துக்கு ஆளாவதுக்கு என்ன காரணம்? அவட தகப்பனார் வீட்டில இருந்து எழுத கொண்டு வந்தா, கடவுண்டு கொண்டு வந்தா. அவ ஒத்துக்கிடல. யாக்கோபு போட்ட சாபம் அழுகிறது பழித்தது. பிரசங்கம் பண்ணும் போது பிரசங்காரு நல்ல ஆளா கெட்ட ஆளா எவன் நினைக்க கூடாது. பிரசங்கம் பண்ணும் போது கேட்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்துல தவறு இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? திருத்திக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதமான செய்தி வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்ல சொல்லுங்க. முரண்பாடு பிடிச்சுக்கிட்டே இருந்தா அதிசயம் நடக்காது.
யாக்கோபு எவ்வளவோ சொல்லி பார்க்கணும். உடனே ராகுல் என்ன நினைச்சிருக்கணும்? நான் பாவம் செய்து தப்புன்னு சொல்லி செய்யணும், என்ன கணக்கு தூக்கி போட்டுக்கணும் வைக்கிறது. அது சாபத்துக்கு ஆளானால் உலகத்திலே பெரிய ஆள் அவபத்த பிள்ளைதான். அல்ல சொல்லுங்க, அல்ல சொல்லுங்க. உலகத்திலே பெரிய ஆள் யார் பெத்த பிள்ளை? ராகுல் பெத்த பிள்ளை. ராகுலுடைய ஆசீர்வாதத்தை யாரும் முடியல, காண முடியாமல் போறதுக்கு காரணம் அவதான் காரணம். சொல்லுங்க. அப்ப ஈசாக்குடைய திருமணத்தை பார்க்க முடியாம போறதுக்கு காரணம் யார் காரணம்? சாராள் தான் காரணம். நகைக்கிறாள், உளுந்து உளுந்து சிரிச்சுக்கிற உளுந்துப்பான்னு நினைக்கலாம். அலையில சொல்லுங்க. அலையலுயா, அலையலுயா. யாமனே சொல்வா, நீங்க பிரசவம் பண்ணுவீங்க. ஆமா நடக்கும். பைபிள வாசிக்கிறீங்க, பிரசவம் பண்ண தெரியுமா ஐயா? ஒரு நாளா பைபிள் வாசிக்கிறீங்களான்னு சொல்லுவா. அலையில சொல்லுங்க. நான் சொல்வேன், நான் பிரசவம் பண்ணுவேன். எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லுவேன், நான் பிரசவம் பண்ணுவேன். தேவ பிள்ளைகளே, நம்ம வாயின் வார்த்தையின்படிதான் அதிசயம் என்ன செய்யும், நடக்கும். அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் நம்ம வாயின் வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்தோ இல்லையோ அதை காட்டிடல. ஆனா சாராளுக்குள்ள என்னது? அவிசுவாசம் வந்தது. அல்லேலூயா. அவங்க இவங்களுக்கு முன்பாக நிற்கிறவங்க யாரு? கடவுள். சொல்லுங்க. யார் வந்திருக்கா வீட்டுக்கு? கடவுளே இறங்கி வந்துட்டாரு. அவங்க உலகத்துல ஊழியக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு காரியத்துக்காக ஜோமன வந்தா விசுவாசி ஆசீர்வாதத்திலே குறிக்கோளா இருக்கணும். அவன் ரசிக்கப்பட மாட்டான், இவன் ரசிக்கப்பட மாட்டான், அந்த பிள்ளை விளங்காம போயிட்டு இவன் சரியில்லை, பெருசு கண்ணு இப்படியே சொல்லிட்டு இருந்தாக்கி அங்க பரிசுங்க பண்ண ஜபத்துக்கு வராது. சொல்லுங்க, பதிலே வராது, பதிலே வராது. எல்லா தலைகளும் மாறி போகும். ஏன்னா யார் வாயில இருக்க ஆசீர்வாதம்? சத்தம் போட்டு சொல்லுங்க. மனை வாயில இருக்க ஆசீர்வாதம். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெருத்த வீட்டுக்குள்ள இருந்த சாராளுக்கு காது மட்டும் நினைச்சு வழங்கா. நிறைய பொம்பளை பாருங்க, என்ன பேசுனாங்கன்னு நமக்கே புரியாது, வீட்டுக்காரே புரியும். நீங்க என்ன பேசுறீங்க அவன்கிட்ட, என்ன செய்தி கவனமாக கேட்குது. 1000 பிரச்சனை இருந்தாலும் பெருசா என்ன பேசுறாங்கிறத கவனமாக எடுத்துப்பா. காது தெளிவா இருக்கும். நான் சொல்ல செய்தேனம்மா, ஏன் அவிசுவாசம் வர வேண்டும்? அதான் பாருங்க, அழகான வசனம். அடுத்த வாசிங்க, இதுல 14 வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். போதும். அதனால கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. கர்த்தரால் ஆகாத காரியம் சொல்லுங்க உண்டோ? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இவன் திருந்த மாட்டான், இவன் திருந்த மாட்டான், இவன் ஊர் சுத்திட்டான், இவன் திருந்த பாவி, இவன் கல்லை. இந்த வார்த்தை என்ன செய்து கிரியை செய்தே இருக்குமா? நாம விளங்க மாட்டோம், நாம் இந்த சபையில நிலநிற்க மாட்டோம், நாம் அந்த சபையில சாட்சியா இருக்க மாட்டோம். நமக்கு இந்த சபை கிடையாது, வேற சபை. எங்க இருந்துகிட்டு? சபைகள் இருந்துகிட்டு. அதான் அந்த மக்கள் சபையில சரியா நிலநிற்க முடியாம போறதுக்கு காரணம். எனக்கு இதான் சபை, எனக்கு இதான் போதகர் சொல்ல முடியல விசுவாசியால. அதனாலதான் ஆண்டவர் உங்களை ஆசிரிக்க முடியல, ஆண்டவர்களை பலப்படுத்த முடியல. சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சபை இதுதான், எனக்கு இதான் போதகர் சொன்னாதான் உன் வாழ்க்கை அதிர்ச்சி நடக்கும். எனக்கு இதான் ஊழியர், இதான் சபை, எனக்கு இதான் இடம்னு நினைச்சு நீ 100 மடங்கு விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அடித்தளத்தில் இருக்கிற எண்ணம் எல்லாம் தவறான எண்ணங்கள். இது நமக்கு சபை இல்லை, இது நம்ம இடம் கிடையாது, நம்ம இப்ப கடமைக்கு வருகிறோம். விருப்பத்தின்படி நடக்கும். சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. உங்க விருப்பத்தை விட நடக்கும். நீங்க எப்படி இந்த சபையை விரும்புறீங்களோ, எப்படி இந்த சபைக்கு அளக்குறீங்களோ, எப்படி இந்த சபையை நேசிக்கிறோ, அப்படியே உனக்கு நடக்கும். நீ 100 மடங்கு சபையை நேசித்தா 100 மடங்கு நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதான் உனக்கு தீர்க்க தரிசனம், இதான் உனக்கு வெளிப்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எவ்வளவு தூரம் அளக்குறியோ அப்படியே திருப்பி உனக்கு என்ன செய்யும்? அளக்கப்படும். வேதம் தெளிவாய் சொல்றது. எல்லாரும் சேர்ந்து என்னோட வாசிக்க 14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடியே அப்படி செய்தது, நடந்தது. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடியே இருந்தது, நடந்தது. அப்ப ஆண்டவருடைய வாழ்க்கையில சொன்னா அது அப்படியே என்ன செய்யும்? நடக்கும். அது ஏன் நடக்காம போகிறது? ஏன் அது தாமதம் பண்ணுகிறதுக்கு காரணம் கர்த்தரா நம்மளா? யாராவது சொல்லுங்க, கர்த்தரா நம்மளா? உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வேன்னு சொன்ன பிறகு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன பிறகு, அது நடக்காம போறதுக்கு காரணம் கர்த்தரா நீங்களா? யாராவது சொல்லுங்க. யாரும் பேச முடியல? யாரு மேலே பழிய போடுங்களா? சொல்லுங்க. ஒண்ணு உங்களை மேல பழிய போடுங்க, அல்ல ஆண்டு மேல பழிய போடுங்க, அல்ல இந்த பாஸ் மேல பழிய போடுங்க. சொல்லுங்க. 3 பேர் சொல்றேன். 3. ஒண்ணு நான், கர்த்தர், நீங்க. 3 பேர்ல யார் மேல பழிய போடலாம்? சொல்லுங்க. உள்ள சொல்லுங்கம்மா, யார் மேல பழிய போடலாம்? நீங்க தானா? அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புவதெல்லாம் நீங்க ஆசீர்வாதமா இருப்பது, ஊழியக்காரங்க விரும்புவதெல்லாம் நீங்க ஆசீர்வாதமா இருப்பது. ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான ஆகிறது யாருடைய வேலை? இது உங்க வேலை. நீங்க அதுக்கு பாத்திரமாகாவிட்டால் அற்புதம் அதிசயம் செய்யாது, நடக்காது. சபைன்னா என்ன? உங்க சபையை உங்க காலை கரெக்டா ஊனணும். முதல்ல நீங்க சரியா ஊனாதான் அதிசயம் என்ன செய்யும்? நடக்கும். ஒரு கால் வெளியே, ஒரு கால் உள்ள. எப்படி அதிசயம் நடக்கும்? எப்படி அற்புதம் நடக்கும்? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவன் அறிவார். நீங்க அடுத்தால என்ன செய்ய போறீங்கிறது அவருக்கு தெரியும். 5 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போறீங்க, 10 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போறீங்க, 2 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போறீங்கிறதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். நீங்க வீட்டுல பேசுறது, நீங்க என்ன அடுத்தால போடுற பிளான் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு வெளிப்பாடு வரும், நான் சொல்ல மாட்டேன். சொன்னா சீக்கிரம் சொல்லிட்டு போயிருவீங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கடைசியில நான் வாயை பத்திட்டு கவனமா இருப்பேன். வாயை பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீங்க சரியா காலம் ஊனுனா உங்களுக்கு அதிசயம் அற்புதம் செய்யும், நடக்கும். சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சரியா காது ஊனாம துரோகம் பண்ணா, சபைக்கு துரோகம் பண்ணா, ஊழியக்காரன் துரோகம் பண்ணா, கர்த்தருக்கு துரோகம் பண்ணா, கர்த்தர் உங்களை சரியா நடத்துவார். அல்லேலூயா. பிசாசு கொல்லும் அடிக்கிறது வேற ஒன்றுக்கும் வரும். கர்த்தரால் கூடாத காரியம் உலகத்துல எதுவுமே இல்லை. அவரால் எல்லாமே என்ன செய்யும்? கூடும். தேவனால் கூடாத காரியம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை அவர் கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் பாருங்க ஒரு நியமங்களை வைக்கிறார், அவளை சோதித்து அறிகிறார். இந்த 2 வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை நினைச்சுவாரு, காணப்படுவார். நீங்க இந்த வார்த்தைகளுக்கு ஆண்ட வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் உங்களுக்கு அதிசயம் அற்புதம் செய்யாது, நடக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கர்த்தர் சரியாக நடத்தி வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து ஆசீர்வாதத்தை நினைச்சார்கள், இழந்து போனார்கள். அதில் சொல்லுங்க, எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுங்க. ஏத்ராமும் சொல்லுங்க 15ஆம் அதிகாரம் 25, 26 சேர்ந்து வாசிங்க, அப்ப புரியும். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்படி கர்த்தர் சொல்லுங்க, கை கொண்டால். அங்க ஒரு காரியத்தை ஆண்டு வைக்கிறார். சொல்லுங்க, கை கொண்டால். இவன் சத்தியத்தை நீ ஏற்றுக்கொண்டால், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால், கை கொண்டால், ஆண்டு உங்களுக்கு வியாதியே வராது. அல்லேலூயா. எல்லா வியாதிக்கும் விலைக்கு ஆண்டு உங்களை என்ன செய்வாரு? காப்பார். அல்லேலூயா. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னாதினி காத்திடுவார், எங்காதே மனதே காத்திடுவார், கருணை அழைத்தவர் கரமதிப்பார், கை ஆண்டவர் நம்மளை காக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மளை காக்கிறவர். ஓ, இந்த இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் தான் உங்களை இதுவரை பாதுகாத்து வருகிறார். ஆண்டவர் தான் உங்களை இதுவரை வழிநடத்தி வருகிறார். என்னையும் உங்களையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லேலூயா. இது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம். இந்த உலகத்தில் இருக்கிற காலங்களில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பது தேவ சித்தம். அடுத்த 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 5. ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையிலும் நிலைநிற்பதே இல்லை.
இந்த உலகத்துல தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய சபை விட்டு ஓடுக்கு என்ன காரணம்? ஏன் அவங்களால நிலநிற்க முடியல? ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, சத்தியத்தை கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, சத்தியத்தின்படி வாழ விருப்பம் இல்லாதனாலதான் நீதிமான் சபைகள் அவனால் நிலநிற்க முடியல. அல்லேலூயா. 6ஆம் வசனத்தில் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதிமானின் வழி, துன்மார்க்கனுடைய வழியோ அழியும். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது அவருடைய சித்தம். நீங்க செழிப்பா இருப்பது தேவ சித்தம். நீங்கள் வீடு வாசலை ஏற்படுத்துவது தேவ சித்தம். நல்ல வாகனம் வாங்குவது தேவ சித்தம். நிலங்களை வாங்குவது தேவ சித்தம். நீங்கள் சுகமா இருப்பது தேவ சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக மனுஷனை போல இருப்பன்னு நினைக்காதுங்க. உலக மனுஷனை போல நீ இருக்கிறதுக்கு ஆண்டு உங்களை ரட்சிக்கல. அதுக்காக ஆண்டு உங்களை அழைக்கவில்லை. ஆண்டு உங்களை கரையை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறார். நீங்கள் திருமணம் ஆகி ஆசீர்வாதமாய் இருப்பது தேவ சித்தம். அல்லேலூயா. நல்ல வீடு வாசலை ஏற்படுத்துவதுதான் ஆண்டுடைய சித்தம். அழகான வசனம். வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றாரா? வீடு வாசலை ஏற்படுத்துகிறாரா? ஐயோ வீடு கட்டுறது தப்பு அப்படி இல்லை. வீடு நல்ல வீடு நீங்க வாழ வேண்டும். நீங்க செழிப்பா இருப்பது தேவ சித்தம். நீ சந்தோஷமா இருப்பது தேவ சித்தம். மகிழ்ச்சியா இருப்பது தேவ சித்தம். நல்ல சாப்பாடு சாப்பிடுவது தேவ சித்தம். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து 3 வாசிங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கலன்னு சொல்லி நம்ம தடுமாடுக்கு என்ன காரணம்? வேதம் சொல்லுவது நீங்க அவங்க செய்வதெல்லாம் வாய்க்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அவரோடு இருந்தால் அவர் உங்க கூட இருப்பார். காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படுவார். அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் காரியங்களை செய்தாரு, வாய்க்க பண்ணினார். எல்லாம் சேர்ந்து அழகான பாடலை பாடுவோம். கர்த்தரை தேடிய நாட்களெல்லாம் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். இந்த பாடல் எல்லாம் கைகள் தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தரை தேடிய நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எல்லாரும் பாடுவோம். கர்த்தரை தேடிய நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இதுவரை என் வாழ்வு ஏசப்பா உனக்கு தானே. இதுவரை என் வாழ்வு ஏசப்பா உனக்கு தானே. கர்த்தரை தேடிய நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடிய நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. ஒரே வசனத்தை நம்ம அதிகமா வாசிக்க போறோம். இது அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனமாய் வாசிக்க போகிறோம். 2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னங்க வாசிங்க. என்னங்க வாசிங்க. ஒன்று தேவ பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கணும், தியானம் பண்ணணும். அல்லனா வேதத்தை கேட்க வேண்டும். வேத வசனத்தை நீ கேட்க வேண்டும். இரவு பகலா வேத வசனத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இப்படி வேத வசனத்தில் நீங்க பிரியமா இருந்தால் கர்த்தர் காரியத்தை செய்வார், வாய்க்க செய்வார். உங்க வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்காம இருக்கிறதா? சோதனைக்கு மேல சோதனை வருதா? போராட்டங்கள் வருதா? வேத வசனத்தை வாசிங்க.
வேத வசனத்தை கேளுங்க, வேத வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நீங்க வேதத்தை கேட்க கேட்கதான் ஆண்டவரோடு நினைச்சுவாரு, பேசுவார், காரியத்தை கத்தரிச்சுவாரு, வாழ்க்கை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியும் பூமியோட நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. அது யாருக்கு ஆண்டு கொடுப்பாரு? இஷ்டமானவனுக்கு அதை ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது தேவ சித்தம். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது தேவ சித்தம். நீங்கள் சுகமாய் இருப்பது தேவ சித்தம். நீங்கள் வாழ்ந்திருப்பது தேவ சித்தம். மகிழ்ச்சியாய் இருப்பது தேவ சித்தம். மகிழ்ச்சியாய் இருப்பது தேவ சித்தம். நல்ல உணவு, நல்ல உணவு, நல்ல உணவு சாப்பிடுவது தேவ சித்தம். நல்ல வஸ்திரம் உடுப்பது தேவ சித்தம். நல்ல வாகனம் வாங்குவது தேவ சித்தம். நல்ல வீடு கட்டுவது தேவ சித்தம். நல்ல கையை கட்டுங்க. நீ வீடு கட்டி ஆசிரமமா இருப்பது தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திர வேண்டும். நீ சந்தோஷமா இருப்பது தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம். இயேசுவை நேசிக்கிறார். நீ ஆசிரமமா இருப்பது தேவ சித்தம். நல்ல கையை தட்டி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். கையை தட்டி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். நீ சுகமாய் வாழ்வது தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தரை வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தரை வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தரை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ உயர்ந்து அடைவாய், நீ மேன்மை அடைவாய், நீ மேன்மை அடைவாய். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எழுந்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபை ஆராதனை நடத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மகிமை கனத்தை இயேசு ராஜாவுக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துதி கணமதி மயோமகே ஓ எல்லாகுமே, ஓ எல்லாகுமே. துதி கணமதி மயோமகே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்துதி கனமதி மயோமகே ஓ எல்லாகுமே, ஓ எல்லாகுமே. ஸ்துதி கனமதி மயோமகே ஓ நீரே ராஜாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்முடைய கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மாறுகளையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.